சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன ஈசு கார் பக்கத்துல நின்னு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வீட்டுக்குள்ள வர்ற உத்தேசமே இல்லையா? ஐயோ சின்னையா, என் முந்தான மாட்டிக்கிச்சு. என்னது? டோரை ஓபன் பண்ணுங்க. இந்த காரை பத்தியா ஈசு? ஏன் முன்னாடியே என் பொண்டாட்டியோட முந்தானிய நல்லா இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கு. என்ன தைரியம் இருக்கு இதாவ? ஐயோ என்கிட்ட அதெல்லாம் கேட்காதீங்க, உங்க கார் கிட்டே கேட்டுக்கோங்க. முதல்ல ஓபன் பண்ணுங்க சின்னையா. நல்லா கண்டிச்சு வைக்கிறேன். 2 நாளைக்கு இதை தொடக்கவே வேணாம்னு சொல்லிடுறேன். சரி, இப்ப இந்த கதவை சாத்தலாம்ல? ஒன்னும் பிரச்சனை இல்லையா? அப்பாடா. சரி சரி, வாய்ஸ் அம்மா போய் பாப்போம். சின்னையா இருங்க. என்ன? செடிக்கு தண்ணி ஊத்தாம வந்துட்டேன். நீங்க முன்னாடி போங்க, 2 நிமிஷம் வந்துடுறேன். சரி ஈசு, சீக்கிரம் வந்துரு. போ போ போ. சரி. இந்த கார் செட்டில தானே கிடந்துச்சு ரொம்ப நாளா. இது எதுக்கு வெளியே எடுத்தாங்க? நம்ம வீட்டாளுக வந்தாதான் இந்த வண்டி எடுப்பாங்க. யார் வந்திருக்காங்கன்னு தெரியலையே. உள்ள போய் பாப்போம். டேய் தம்பி. ப்ரோ கதிரு, எப்படா வந்த நீ? இப்பதான் ப்ரோ. ரொம்ப சந்தோஷமா இருக்கடா. எப்படா இருக்க? நல்லா இருக்கடா? நல்லா இருக்கு ப்ரோ. என் தம்பி தங்க கம்பிடா நீ. அட என்னடா நீ அண்ணன் கிட்ட வர்றதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை போன் பண்ணி அண்ணே நான் வீட்டுக்கு வரேன்னு மட்டும் சொல்லியிருந்தேன்னு வையேன். அண்ணன் தார தப்பட்டா மயிலாட்டம் ஒயிலாட்டான்னு எல்லாம் வச்சு அண்ணன் அழைக்கிறார், தம்பி கதிர் வருகிறார் அப்படின்னு ஒரு பெரிய பேனரே வச்சிருந்திருப்பா இல்லையா? கீழே தீக்குச்சி பையலோட படத்தை வேற போட்டு வச்சிருப்பேன். இப்படி பண்ணிட்டியடா. தெரியும் நீ இப்படிதான் பண்ணுவேன்னு. நீதான் பேனர் பேர் வழியாச்சு. இப்படி அனாவசியமா வீண் செலவு பண்ணுவேன். இப்படி சொல்லாம கொள்ளாம சர்ப்ரைஸா திடீர்னு வந்து நின்ன. என்ன கதிரி நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க? நீ ஏண்டா செலவெல்லாம் ஒரு பெரிய விஷயமாடா? செலவானா ஆயிட்டு போகுது. பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு வந்திருக்க உனக்காக அப்படி ஒரு விஷயம் பண்ணலனா எப்படி சொல்லு பாப்போம்? என்னடா தம்பி நீ இப்படி பண்ணிட்டியடா? ஏய், நம்ம பரம்பரையிலேயே முதல்ல காலேஜுக்கு போய் அது என்னது, அது ரீரி, அதான்டா டிகிரி வாங்கின ஆளு நீதான். அப்படி இருக்கிறப்போ அதை சிறப்பா தடபுடலா கொண்டாடி இருக்க வேணாமடா? அது பரவாயில்ல விடு ப்ரோ. ஆனா உங்க மேல வேற ஒரு விஷயத்துல ரொம்ப கோவமா இருக்கேன். என் மேல கோவமா? ஆமா ப்ரோ. ஆமா, என்ன கோவம்? ஏன் கோவம்டா? உன் கல்யாணத்துக்கு என்ன கூப்பிட்டியா? என் தம்பி வராம நான் தாலியே கட்ட மாட்டேன்னு புடிவாதமா சொல்லிருக்கணும்ல. ஏன் ப்ரோ சொல்லல? அட பாவி டேய், இதுதான் உன் கோவத்துக்கான காரணமாடா? ஏன்டா கேட்க மாட்டேன்? என் கல்யாணத்துக்கு நீ வராம இருந்ததுக்கு நியாயமா பார்த்தா நான் தான் உன் மேல கோவப்படணும். இந்த மாதிரி ஏதாவது சும்மா சொல்லி என்ன சமாதானப்படுத்த ட்ரை பண்ணாத ப்ரோ. இல்லடா தம்பி, அதான் சித்தப்பா சித்தி எப்படியா இருந்தாலும் உன்கிட்ட சொல்லியிருப்பாங்களே. என் கல்யாணத்துல ஏகப்பட்ட குழப்பம், எங்கெங்கயோ போய் என்னென்னமோ ஆயிடுச்சுரா. அதனாலதான் உன் அண்ணனால தனிப்பட்ட முறையில உன்னைய கூப்பிட முடியாம போயிருச்சுரா. அதெல்லாம் எதுவும் நீ மனசுல வச்சுக்காதடா கதிரு. என் செல்ல தம்பி இல்ல, அண்ணன் கூப்பிடலன்னா என்னடா நீ பாட்டு கிளம்பி வந்துருக்க வேண்டியதானே? சரி விடு, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. என் செல்ல தம்பி இல்ல, என் தங்க கம்பி இல்ல. இப்படி செல்லமா ஏதாவது சொல்லியே என் கோவத்தை குறைச்சிரு ப்ரோ. என் தம்பி கதிர் சிரிச்சுட்டான். என் மேல இருந்த கோவம் எல்லாம் போயிருச்சு. அப்பாடா, இப்பதான்டா சந்தோஷமா இருக்கு. ஆமா ப்ரோ, பெரியம்மா சொன்னாங்க நீயும் அண்ணியும் தான் வெளியே போயிருக்கிறதா. ஆனா நீங்க இருக்க அண்ணி எங்க? அண்ணி கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிருக்காடா. சரி கதிரு, அவளும் உன்னை கேட்டுக்கிட்டே இருந்தாடா. வா கெஸ்ட் ஹவுஸ்ல போய் அவளை பார்த்தோம்னா அவளே ரொம்ப சந்தோஷப்பட்டுருவா. டே தம்பி, கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி ஓ அண்ணியே வந்துட்டா பாடுறா. சின்னையா, இது யாருன்னு சொல்லு பாப்போம். தெரியலையா? இது யாரு தெரியுமா? என் தம்பி கதிர்வேலு, நம்ம சித்தப்போட பையன். அப்படியா? தம்பி நான் தம்பி, தங்க கம்பி. ஹாய் கதிர்.
ஆ. ம், 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 ஆ. நம்ம என்ன அர்த்தத்துல பாராட்டினாலும் கரெக்டா புரிஞ்சுக்கிறாளே. ஓஹோ, நான் உன்னை காலேஜுக்கு கூட்டிட்டு வர்றத மட்டும்தான் வேலையா பாக்குறேன்னு ஆ. அத்தை என்னைய கிண்டல் பண்றாங்களா? இல்ல அழகு. அத்தை இருங்க. வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு யார் குடியை கெடுக்கலாம், யார் நிம்மதிக்கு நெருப்பு வைக்கலாம், யார் சந்தோஷத்துக்கு வேட்டு வைக்கலான்னு யோசிச்சு கேடுகட்ட வேலையை பாக்குறத விட நான் அபிமாவை பொறுப்பா பத்திரமா காலேஜுக்கு கூட்டிட்டு போயிட்டு திரும்ப கூட்டிட்டு வர வேலை ஒன்றும் எனக்கு ஒன்றும் கேவலமா தெரியலத்த. இல்ல அழகு, நான் அத்தை. அந்த அர்த்தத்துல. நான் அபிமா கூட கூட்டு போயிட்டு வர்றது அவளை கடத்துறதுக்காக எத்தனையோ பேர் திட்டம் போட்டிருக்காங்க. அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேல நம்ம எதுவும் விளக்கமா சொல்ல ட்ரை பண்ண வேண்டாம். நம்ம ஏதாவது சொல்லி பிரச்சனை பெருசாகி இந்த சிறுவண்டு ஈஸ்வரி கிட்ட போட்டு கொடுத்து அது வசுந்தரா வரைக்கும் பஞ்சாயத்துக்கு போயிடும். சைலண்டா போயிடலாம். அபிமா, நீ வா நம்ம வீட்டுக்குள்ள போலாம். ஆ? ஆ, ஆ? ஆ, ஆ. அபிமா, இதுதான் என் தம்பி கதிர்வேலு. மீச சித்தப்பு இருக்கார்ல, அவரோட பையன். நானும் இவனும் தோஸ்து, ஜிகிரி தோஸ்து. ஆ? பட தம்பி கதிரு, ஆ? இது அபி, ஈஸ்வரி அண்ணியோட தங்கச்சி. ஹாய் அபி. ஆ. டாட் உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. ம், அக்காவும் அழகா இருக்கா, தங்கச்சியும் அழகா இருக்கா. ஹ, இந்த அழகு பயலுக்கு செம்ம வாழ்வு தான். டேய் தம்பி, அபி, காலேஜ்ல நல்லபடியா போயிட்டு இருக்கா? ம். ம். ஆ. ஆ? ஆ. ஆ. ஏன் அபிமா டிஃபன் சாப்பிட்டு போன்னு சொன்னல? ஆ. ம். ஆ. 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 சரி அபிமா, நீ கெஸ்ட் ஹவுஸுக்கு போ. ஓகே அபி, பாய். அப்புறம்டா தம்பி, ஆ. ஆபீஸுக்கு போனியா? என்னாச்சு? நல்லா ஜாலியா இருந்தியா? அதை ஏன் ப்ரோ கேக்குற? உன் பேச்சு கேட்டு அங்க போனதுக்கு ஏன்டா ஆபீஸ் போனோம்னு ஆயிடுச்சு. டென்ஷன் ஆகும்டா, ஆகும். எனக்கு மாதிரி உனக்கும் டென்ஷன் ஆயிடுச்சா? ஆகாத பின்ன. இந்த ஆபீஸ்ல அக்கவுண்ட்ஸ் பாக்குறது, அந்த காசை வாங்கினதை எழுதி வைக்கிறது, அப்புறம் கொடுத்த காசுக்கு என்ட்ரி போடுறது, இப்படின்னு இது எல்லாமே சல்ல பிடிச்ச வேலைடா. டென்ஷன் ஆகதான்டா செய்யும். இல்ல ப்ரோ, என் டென்ஷன் அது இல்ல. ஆபீஸ்ல ஒரு சேர் இருந்தது, ஓ, அதுல தெரியாதனமா உட்காந்துட்டேன். அப்புறம் டாட் வந்து இந்த சேர்ல உட்காரக்கூடாது, இது பெரியப்பாவோட சேரு, இதுல பெரியம்மா உட்காந்து மேனேஜ் பண்ண சேரு, இப்போ இந்த சேர்ல அண்ணி தான் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்போ சம்பத் மாமா இருக்காருல்ல, அவர் திடீர்னு வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. மாமாவுக்கு நான் ஆபீஸுக்கு வர்றதுதான் பிடிக்கலன்னு நினைச்சா இப்ப நீ வர்றதும் பிடிக்கலையா? டேய் தம்பி, வாடா, உடனே அம்மாட்ட போய் இந்த விஷயத்தை சொல்லுவோம். ப்ரோ ப்ரோ ப்ரோ, அதெல்லாம் வேணாம். அண்ணி வந்து அப்போவே மாமாவை கண்டிச்சிட்டாங்க, அதோட பிரச்சனை முடிஞ்சு. நீ விட்டு ப்ரோ. ஓ, ஈஸ்வரிக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சுல, அப்புறம் என்னடா, விடுறா, நம்ம அதை பத்தி கவலைப்பட தேவையே இல்ல. ஈஸியா அதை பாத்துக்குவா, சரியா? ம், சரி ப்ரோ. சரி வா, பயங்கரமா பசிக்குது, உள்ள போய் சாப்பிடுவோம். ப்ரோ ப்ரோ, என்னடா? அது ஹாஸ்டல்லே சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரே போர். நம்ம அப்படியே வெளியே எங்கேயாச்சும் போய் காரசாரமா நூடுல்ஸ் சாப்பிடலாம் வாங்க. டேய் டேய் டேய், இருடா, சாப்பிடலாம். ஈஸ்வரி வந்துட்டோம், அவள்கிட்ட சொல்லிட்டு போயிருவோம். என்ன ப்ரோ, அன்னிக்கிட்ட பெர்மிஷன் வாங்காம நீ எங்கேயும் வரமாட்டியா? ஆமாண்டா தம்பி, கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அம்மா கிட்ட சொல்லாம நான் எங்கேயுமே போனதில்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் ஈஸ்வரி கிட்ட நான் சொல்லாம எங்கேயுமே கிளம்ப மாட்டேன். அவ்வளவு ஏன்டா, ஈஸ்வரி கிட்ட இது வரைக்கும் ஒரு பொய் கூட சொன்னதில்ல, தெரியுமா? அப்படியா? ம், சரி, நான் இந்த விஷயமா அன்னிக்கிட்ட பேசுறேன். பேச போறியா? பேசலாம். எனக்கு இப்ப பசிக்குது, சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உன் கூட வந்து நூடுல்ஸ் சாப்பிடுறேன், வா. ஓகே.
அதான் அம்மா ரொம்ப கோவமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீ தான் இப்ப பக்குவமா அதை அம்மாக்கு புரிய வைக்கணும் ஈசு. சின்னையா, அத்தை இப்பவும் சொல்றேன், ஆபீஸ்ல எங்க பிரச்சனை ஆரம்பிச்சது, யார் ஆரம்பிச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் ஆபீஸ்க்குள்ள போனப்போ சக்தி சாரும் சம்பத் சாரும் கோவமா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. நான் சக்தி சார் கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். கதிர் ரொம்ப வருஷம் கழிச்சு ஆபீஸ்க்கு வந்ததுனால தெரியாம அண்ணனோட சேர்ல உட்கார்ந்துட்டான். அத நான் தப்புன்னு கண்டிச்சிட்டு இருக்கிறப்ப சம்பத் வந்து இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி சண்டைக்கு இழுக்கிறாருன்னு சொன்னாரு. ஆனா சம்பத் சார் அத ஒத்துக்கவே இல்ல. சக்தி சார் திட்டம் போட்டுதான் கதிர அந்த சேர்ல உட்கார வச்சதா அவரு சொன்னாரு. ஆனா அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்ததை வச்சு நான் உள்ள பூந்து பிரச்சனை பண்ணணும்னு நான் நினைக்கவே இல்லத்த. அதான் 2 பேரையும் சமாதானப்படுத்தி விட்டுட்டேன். அதோட பிரச்சனை முடிஞ்சது. ஆனா இத உங்க வரைக்கும் கொண்டு வந்தவங்க தான் இத பெரிய பிரச்சனை ஆக்கணுங்கிற முடிவுல இருக்காங்க. ஈஸ்வரி, நான் தான் அக்கா கிட்ட சொன்னேன்னு சொல்றேன்ல, அப்புறம் எதுக்காக ஜாட பேசிட்டு இருக்க நீ? நான் எதுக்கு ஜாட பேச்சு பேசணும்? நான் நேரடியாவே உங்களை தான் சொன்னேன். இங்க பாரு ஈஸ்வரி, நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் பிரச்சனை பண்றதுக்காக அக்கா கிட்ட சொல்லல. இது பின்னாடி பெரிய பிரச்சனையா மாறிடக்கூடாதுக்காக தான் சொன்னேன். கதிர் அந்த சேர்ல தெரியாம ஒண்ணு உட்காரல, தெரிஞ்சதா என் மச்சான் அவனை உட்கார வச்சு ரசிச்சுக்கிட்டு இருந்தாரு. அதை பார்த்துதான் நான் கோவப்பட்டேன், சத்தம் போட்டேன். இப்ப என்ன? அந்த சேர்ல என் மாப்பிள்ள அழகு சுந்தரத்தை உட்கார வைக்கணும்னு என் மாமா ஆசைப்பட்டாரு. அத மச்சான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு கதிரை உட்கார வச்சது சரியில்லை. அது ரொம்ப ரொம்ப தப்பு. சம்பத், நீ தேவையில்லாம என் மேல பழிய போட்டுட்டு இருக்க. இது என் அண்ணனுடைய குடும்பம், என் அண்ணனுடைய கம்பெனி. நான் என்னைக்குமே என் அண்ணனுடைய இடத்துக்கு ஆசைப்பட்டது கிடையாது. என் அண்ணனுக்கு அப்புறம் இந்த கம்பெனிய என் அண்ணிய பாத்துக்க சொன்னது நான் தான். அத மறந்துட்டு நீ பேசிட்டு இருக்காத. மச்சான் இரு சம்பத், சும்மா நிறுத்துங்க மச்சான். என் மாப்பிள்ள அழகு இந்த கம்பெனியை பாத்துக்கிட்டுன்னு என் அக்கா சொன்னப்ப கூடவே கூடாதுன்னு அதை தடுத்து நிறுத்தினது நீங்க தான். அதை நான் மறக்கவே இல்லை. இது மட்டும் தான் உனக்கு ஞாபகம் இருக்கா? அதுக்கப்புறம் உன் பொண்டாட்டி என் அண்ணிய கொலை பண்ண பார்த்தது உனக்கு ஞாபகம் இல்லையா? நான் அண்ணியை கொலை பண்ண பார்த்தேன்னு உங்களுக்கு தெரியுமா? இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியுமே அண்ணி எதுக்காக உன்னை வீட்டை விட்டு விரட்டினாங்கன்னு. அது கிரிஜா ஈஸ்வரிய கோவமா திட்டினா, அதனால என் அக்கா கிரிஜாவை திட்டி வீட்டை விட்டு வெளியில போக சொல்லிட்டாங்க. அப்புறம் நாங்க வீட்டை விட்டு வெளியில போயிட்டோம்ல. ஆனா அதுக்கப்புறம் அக்காவே கிரிஜாவை மன்னிச்சு ஏத்துக்கிட்டாங்க. அது தெரியாதா உங்களுக்கு? நீ இப்படி எல்லாம் நல்லவ மாதிரி பேசிட்டா நீ எந்த தப்பும் பண்ணலன்னு நாங்க நம்பிரோம் நினைச்சிட்டியா? அம்மா, நான் என்ன பண்ணேன்? உங்களை மாதிரி இந்த கம்பெனி சேருக்கு ஆசைப்பட்டனா நானு? நான் ஒன்னும் ஆசைப்படல. நீதான் அக்கா அக்கான்னு சொல்லி அண்ணி எப்படியாவது ஏமாத்தி இந்த கம்பெனி அடைய திட்டம் போட்டுட்டு இருக்க. நான் திட்டம் போடுறேன்னா நீங்க திட்டம் போடுறீங்களா? உங்க கேடுகட்ட கேவலமான புத்தி எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா? யாருக்கிட்ட கேடுகட்ட புத்தி? ஏய், மச்சான், கை எடு. யாரு மேல கை வைக்கிற? மச்சான், கை எடு. படிப்பு முடிச்சிட்டு வந்த உன் மகனை வச்சு மொத்த சொத்தையும் ஆட்டைய போடலாம்னு நினைக்கிறியா நீ? ஏய், அப்படி நான் ஒண்ணும் நினைக்கலடா. உனக்கு தான்டா அந்த புத்தி. ஏய், நீதான்டா. நிறுத்துறீங்களா? என்ன தம்பி, தள்ளுங்க. அக்கா, டேய், எழுடா, என்னக்கா? போடா. முதல்ல என் சட்டையை பிடிச்சது உன் குழந்தை தான். முதல்ல அவரோட சொல்லு. என்ன பத்தி தப்பா பேசுனது இவன் தான் அண்ணி. இந்த கம்பெனி ஆட்டைய போட நினைக்கிறது எனக்கு தெரியாத நினைச்சிட்டு இருக்கான். நீதான்டா கம்பெனி ஆட்டைய போட பிளான் பண்ணிட்டு இருக்க. நீதான்டா. எல்லாரும் முதல்ல விலகுங்க. விலகுங்கன்னு சொன்னேன். ரெண்டு பேரும் சட்டையில இருந்து கையை எடுக்கிறீங்களா? இப்போ இங்கே என் கண்ணு முன்னாடியே ரெண்டு பேரும் இந்த அளவுக்கு சண்டை போடுறீங்கன்னா அப்ப ஆபீஸ்ல எந்த அளவுக்கு சண்டை போட்டிருப்பீங்க சொல்லுங்க. அண்ணி, இல்ல நீ பேசாதீங்க தம்பி. அக்கா, நான் உனக்கு சேர்த்து தாண்டா சொல்றேன். காதுல விழல? என்னது இதெல்லாம்? ஒருத்தர் மேல ஒருத்தர் இவ்வளவு வெறுப்போடவா இருப்பீங்க? இவ்வளவா பகை? இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயமாவும் இருக்கு, ரெண்டு பேர் மேலயும் சந்தேகமாவும் இருக்கு.
உங்க 2 பேர் மனசுல எந்த அளவுக்கு அழுக்கு இருந்தா இவ்ளோ சண்டை போடுவீங்க? எனக்கு கோவம் வராது. சரி, இவங்க எல்லாருக்கும் நான் எந்த அளவுக்கு அன்பு காட்டுறேன். எனக்கு திரும்பவும் அன்பு காட்ட வேணாம். அட்லீஸ்ட் சண்டை போடாம இருக்கலாம்ல. கோவமா எல்லாரையும் சேர்த்து கத்தி விட்டுட்டேன். நான் என்ன பண்றது சொல்லு? இவங்கெல்லாம் ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரியல அபி. மனசு கஷ்டமா இருக்கு, அவ்வளவுதான். இல்லம்மா, எனக்கு தூக்கம்லாம் ஒண்ணு வராது இப்போ. அது சரி, நீ என்கிட்ட சமாதானமா வந்து பேசுனதுலயே என் கோவம் எல்லாம் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா எனக்கே எல்லாம் சரியாயிடும். ஏ, என்ன காலெல்லாம் எதுக்கு அமுக்கி விடுற? நீங்க உட்கார்ந்து என் கூட பேசு, அது போதும். வாங்க வாங்க போங்க, உள்ள போகவா? போங்க. போங்க போங்க. அபி, பொறுமையா இருமா. அவங்க எல்லாம் எதுக்கு வந்தாங்கன்னு கேக்கலாம். பெரியம்மா, என்னாலதான் இந்த பிரச்சனையே. நான் தான் எல்லாத்துக்குமே காரணம். என்ன மன்னிச்சிருங்க பெரியம்மா. நான் படிச்சு பெரிய ஆளானும்னு ஆசைப்பட்டதே பெரியப்பா தான். பெரியப்பா மட்டும் இல்லைன்னா நான் படிச்சிருக்கவே முடியாது. பெரியம்மா, எனக்கு இப்ப கூட ஃபாரின்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதுக்கு நான் ஓகே சொல்லிட்டு ஃபாரின்கே போயிடுறேன். கதிரு, ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? இல்ல பெரியம்மா, நான் இங்கேயே இருந்தா இந்த மாதிரி மாத்தி மாத்தி ஏதாவது பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். அதனால நான் ஃபாரின் போறதுதான் கரெக்ட். கதிரு, இங்க பாரு, இந்த மாதிரி நினைப்பு கூட உனக்கு வரக்கூடாது. ஏற்கனவே படிப்புக்காக தானே இத்தனை வருஷம் இங்க எல்லாரையும் பிரிஞ்சிருந்த. இனிமே எந்த காரணத்துக்காகவும் எங்களை நீ பிரிஞ்சே இருக்க கூடாது. இந்த வீட்டுல ஒன்னா ஒத்துமையா தான் இருக்கணும். சரி பெரியம்மா, நான் போல. பெரியம்மா, எனக்காக இந்த ஒரு தடவை மட்டும் அப்பாவை மன்னிச்சிருங்களேன். அத்தை, எங்க அப்பாவையும் மன்னிச்சிருங்க. இனிமே இந்த மாதிரி எல்லாம் நடக்காது. ஆமாத்த, சக்தி மாமாவையும் சம்பத் சித்தப்பாவையும் இந்த ஒரு தடவை பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிருங்க அத்தை. எங்க 3 பேருக்காகவும் எல்லாரையும் மன்னிச்சிருங்க. அவங்க கிட்ட கோவப்படாதீங்க. நீங்க கோவப்பட்டா அவங்க தாங்க மாட்டாங்க அத்தை. பரவாயில்ல, இந்த வீட்டு பெரிய மனுஷங்க எல்லாம் இங்க நவகிரகம் மாதிரி ஆளுக்கு ஒரு திசையில இருந்தாலும் சின்ன பசங்க நீங்க 3 பேரும் ஒத்துமையா இருக்கீங்கல்ல. அது வரைக்கும் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. பெரியம்மா, அப்படின்னா நீங்க எங்க எல்லாரையும் மன்னிச்சிட்டீங்களா? சரி, அதான் வெளியில இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட எல்லாம் போய் சொல்லுங்க. எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்க்கட்டும், நடந்ததெல்லாம் மறந்துடட்டும். அதுலயும் முக்கியமா அழகு அப்பாவோட 25வது நினைவு நாள் வருதுல்ல, அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ண சொல்லுங்க. தேங்க்ஸ் பெரியம்மா, தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் அத்தை. தேங்க்ஸ் அத்தை. நாங்க இப்பவே இத போய் எல்லார்கிட்டயும் சொல்லிடுறோம். வாங்க எல்லார்கிட்டயும் சொல்லுவோம். Bye. பாய் அத்தை. பாய் அத்தை. அண்ணி, என்ன சின்னிச்சு? இங்க வேண்டாம், அங்க போலாம். அண்ணி, நீங்க சொன்ன மாதிரி பெரியம்மாவோட கோவம் காணாம போயிடுச்சு. எல்லாரையுமே மன்னிச்சிட்டாங்க அண்ணி. இதுக்கு உங்களுக்கு தான் நாங்க தேங்க்ஸ் சொல்லணும். ஆமா, தேங்க்யூ. ஐயோ, இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு. என்ன ஈஸி இப்படி சொல்லிட்ட? என் அம்மாவோட கோபம் இப்ப குறைஞ்சிட்டுனா அதுக்கு காரணமே நீதானே. இல்ல சின்னையா, இப்ப அத்தையோட கோவம் குறைஞ்சது பெரிய விஷயம் இல்ல. இனிமே அத்தைய கோவப்படுத்துற மாதிரி யாரும் நடந்துக்க கூடாது, அதுதான் முக்கியம். சரி, எல்லாரும் கீழே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் விஷயத்த சொல்லுங்க, போங்க. சரிக்கா. ஈசு, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நீ எனக்கு பொண்டாட்டியா கிடைச்சது அந்த முண்டக்கண்ணி ஈஸ்வரி அம்மனோட கருணை. அந்த அம்மன் மட்டும் மனசு வைக்கலனா நீ எனக்கு கிடைச்சிருக்க மாட்ட ஈசு.
அதனால அந்த அம்மனுக்கு வேண்டி நான் விரதம் இருக்க போறேன். ஐடியா. கதர், என்ன ஆச்சு? சாரி, தப்பா எடுத்துக்காதீங்க. என் அன்னைக்கு அபின்னு ஒரு சிஸ்டர் இருக்கிறது எனக்கு தெரியும். ஆனா அவங்களுக்கு இன்னொரு சிஸ்டர் இருக்கிறது எனக்கு தெரியாது. அதுவும் அவங்க ட்வின் சிஸ்டர்ஸ்னு எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு அத என் அண்ணியும் சொல்லல, அண்ணனும் சொல்லல. உங்க பேர் என்ன? கதிர், என்ன கலாச்சது போதும். எனக்கு அபி மட்டும்தான் சிஸ்டர். நான் ட்வின்ஸ் எல்லாம் இல்ல. நான் உங்க அண்ணி ஈஸ்வரி தான். சாரி சாரி அண்ணி, உங்களை நான் ஆஃப் சாரியில எதிர்பார்க்கவே இல்லை. அதுதான் நான் அண்ணியோட சிஸ்டர்னு தப்பா நினைச்சிட்டேன். ஐம் சாரி, தப்பா எடுத்துக்காதீங்க. ஐயோ கதிர், நீங்க எந்த தப்பும் பண்ணலையே, அப்புறம் எதுக்கு இத்தனை சாரி கேக்குறீங்க? என் சின்னையாவுக்கு நான் பாவாடை தாவணியில இருந்தா ரொம்ப பிடிக்கும், அதான். ஓ ஓகே, சரி நான் கிளம்புறேன். அண்ணி நீ ஒரு நிமிஷம். என்ன நீ யூபிஎஸ்சி புக்ஸ்லாம் எடுத்துட்டு போறீங்க? எதுக்கு? நான் ஐபிஎஸ் ஆகணுங்கிறது தான் என்னோட கனவு. யூபிஎஸ்சி பிலிமினரி எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டேன். மெயின் எக்ஸாம் எழுதணும், அதுக்கு தான் படிச்சிட்டு இருக்கேன். இப்ப நான் சின்னையா ரூமுக்கு போய் தான் படிக்க போறேன். அப்படியா? சூப்பர் அண்ணி. அண்ணி, உங்களை நான் போலீஸ் யூனிஃபார்ம்ல பார்க்க ரொம்ப ஆசைப்படுறேன். ஆல் தி பெஸ்ட் அண்ணி. தேங்க்யூ கதிர். அண்ணி, ஆமா, நீங்க படிச்சிட்டு இருக்கும்போது அண்ணன் தூங்கிட்டு இருக்கோம்ல, அது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்காதா என்ன? அவரு தூங்கவே மாட்டாரு கதிர். என் கூடவே அவரும் கண்ணை முழிச்சிட்டு தூங்காம இருப்பாரு. அதோட இல்லாம அப்பப்ப எனக்கு சூடா டீயும் போட்டு தருவாரு. ஓகே அண்ணி. சரி கதிர், நான் வரேன். கால கொடுமடா கதிர்வேலு. ஐபிஎஸ் ஆக போறியா? ஐபிஎஸ் இவளை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும். மற்ற பொண்ணுங்கிட்டலாம் அவசரப்பட்ட மாதிரி இவகிட்ட வச்சுக்கவே கூடாதுரா. இவ மனசுல மெதுவா தான் இடம் பிடிக்கணும். என்ன பண்ணலாம்? அப்பாவோட நினைவுனால ரொம்ப சிறப்பா கொண்டாடணும். ஆனா அதை எப்படி கொண்டாடுறதுன்னே தெரியலையே. அப்பாவுக்கு என்ன பிடிக்கும்னு அம்மா கிட்ட கேட்டு அதெல்லாம் அப்பாவுக்கு வாங்கி வைக்கணும். அதை தவிர வேற என்ன பண்ணலாம்? சின்னையா, ஈசு வா வா, ஈசு வா வா, உட்காரு உட்காரு உட்காரு. ஆமா, நீ எப்ப வந்த? என்னமோ உங்களுக்குள்ளேயே முணுமுணுன்னு பேசிட்டு இருந்தீங்களே, அப்பவே வந்துட்டேன். அப்படியா? ஆமா, நான் வந்ததை கூட கவனிக்காம உங்களுக்குள்ளேயே நீங்க என்ன பேசிட்டு இருந்தீங்க? அது ஒண்ணு இல்ல ஈசு, அப்பாவோட நினைவு நாள் வருதுல்ல, அத அம்மா சந்தோஷப்படுற மாதிரி எப்படி சிறப்பா கொண்டாடலாம்னு யோசனை பண்ணிக்கிட்டு எனக்குள்ளேயே நானே அப்படி பார்த்து பேசிக்கிட்டு இருந்தேன். ஆமா சின்னையா, இந்த ஃபங்க்ஷனை நாம சிறப்பா கிராண்டா கொண்டாடணும். நானும் சம்பத் சார்கிட்டயும் சக்தி சார்கிட்டயும் இத பத்தி நான் பேசணும். மாமாவோட நினைவு நாள்ல பல சம்பவம் நடக்க போகுது. என்ன என்ன ஈசு சொல்ற? சம்பவம் நடக்க போகுதா? எனக்கு ஒண்ணும் புரியலையே. அது ஒண்ணும் இல்ல சின்னையா, நடக்கிறப்போ உங்களுக்கே புரியும். சரிங்க சின்னையா, நான் படிக்கணும். உங்களுக்கு தூக்கம் வந்தா நீங்க படுத்து தூங்குங்க. இல்ல ஈசு, எனக்கு தூக்கம்லாம் ஒண்ணும் வரல. நீ படி, நான் போய் உனக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரேன். சரி.
டியர். ஐ அம் வெயிட்டிங் ஃபார் யூ டியர். ஹே பேப், சாரி பேப். இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு. ஆஃபீஸ்க்கு போய் சேலரி செக் லீஃப்லாம் சைன் பண்ணணும். நம்ம ப்ரோக்ராமை போஸ்ட்போன் பண்ணி நாளைக்கு வச்சுக்கலாமா? டுமாரோ கன்ஃபார்மா? நோ 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 நோ, டுமாரோ கன்ஃபார்ம்ட். யா, ப்ராமிஸ். யா, ஓகே, பை. பை. டேக் கேர். யா, டேக் கேர். தீவிரமா என்னத்தை யோசிச்சுட்டு இருக்காளே, இவளை எப்படி நம்ம கிட்ட நெருங்க வைக்கிறது? ஏதாவது பிளான் பண்ணுவோம். சூப்பர் ஐடியா. என்ன மன்னிச்சிட்டா கதிரு? ஐயோ, வலிக்குதே. கதிர், என்னாச்சு என்னாச்சு? என்ன? டோர் சாத்தும் போது தெரியாம விரல் நசுங்கிடுச்சு. ஐயோ, ரத்தம் காட்டியிருக்கே. என்ன கதிர், பார்த்து டோரை சாத்துறது இல்லையா? அண்ணி, நான் பார்த்துதான் சாத்தினேன். ஆனா எனக்கே தெரியாம விரல் மாட்டிக்கிச்சு. என்ன கதிர்? ஐயோ, ச்சே, இவ வேற சிவபூஜையில கரடி மாதிரி வந்து நுழைஞ்சிட்டானே. ஈசு, என்னாச்சு ஈசு? என்ன ஈசு, என்னாச்சு? கதிர் டோரை சாத்துறப்போ கவனிக்காம விரல் நல்லா அடிபட்டுருச்சு. இங்க பாருங்க. என்னடா தம்பி, கொஞ்சம் கவனமா இருக்கிறது இல்லையா நீ? சரி வா, டாக்டர்கிட்ட போவோம் வா. வேணாம் ப்ரோ, டாக்டர் கிட்டலாம் வேணாம். என்னது டாக்டர்கிட்ட வேணாம்னா அப்புறம் இந்த வலியோட இப்படியே வா இருப்ப? இல்ல சின்னையா, ஐஸ் வச்சா போதும், இந்த ரத்த கட்டு சரியா போயிடும். ஈசு, ஐஸ் கட்டி வச்சா இந்த ரத்த கட்டி சரியா ஆமா, போயிடுமா? சரியா போயிடும் சின்னையா. வாங்க வாங்க சரி வா. வாங்க. ஈஸ்வரி, இதான் நான் எதிர்பார்த்தேன். நீ என் கையை பிடிச்சி கூட்டு வர்றப்போ எனக்கு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் சும்மா ஜுவ்வுன்னு ஏறுது. வாங்க. டேய் தம்பி, ரொம்ப வலிக்குதாடா? இல்லண்ணா, இங்க பாரு, நீ அண்ணன் வருத்தப்படுவேன் தானே உனக்கு வலிக்கலன்னு சொல்ற. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு. ஈசு, இங்க பாரு, ஐஸ் கட்டி வச்சா இது சரியா போகுமா இல்லனா நம்ம டாக்டர்ட்டே போலாமா? இல்ல சின்னையா, சரியா போயிடும். நீங்க ஐஸ் கட்டி எடுத்துட்டு வாங்க, ஃப்ரிட்ஜ்ல இருக்கு. அந்த எடுத்துட்டு வரேன். டேய் தம்பி, கொஞ்சம் வலிய பொறுத்துக்க, அண்ணன் போய் எடுத்துட்டு வந்துறேன். கொஞ்சம் உட்காரு இப்படி. வாங்க உட்காருங்க. வலிக்குது நீ? ஒண்ணும் இல்ல. ஐயோ, முடியல, வலிக்குது. ஒண்ணும் இல்ல. சரியாயிடும். சின்னையா, சீக்கிரமா வாங்க. இந்த வந்துட்டேன் ஈசு. இந்த ஈசு, இந்த கொடுங்க. இத வெயி. அண்ணி, ஐஸ் கட்டிலாம் வேணாம் அண்ணி. ஐஸ் கியூப் வச்சா ரொம்ப பெயினா இருக்கும். அதெல்லாம் பெயினா இருக்காது. சின்னையா, உங்க ரூம்ல வெள்ளை துணி இருக்குல்ல? ஆமா இருக்கு. அதை எடுத்துட்டு வாங்க. இந்த ஐஸ் கட்டி அதுல வச்சு அப்படியே கட்டி விட்டுறலாம். சரி ஈசு, நான் போய் எடுத்துட்டு வரேன். நீ அது வரைக்கும் இந்த ஐஸ் கட்டியை வச்சுக்கிட்டு அப்பதானே சீக்கிரமா இந்த வீக்கம் குறையும். சரி இரு, சீக்கிரமா வாங்க. கதிர், கொஞ்சம் அமைதியா இருங்க. ஐஸ் வைக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமா வலி சரியா போயிடும். என்ன? ஒண்ணும் இல்ல, சரியாயிடும்.